அதில் உங்கள் பேரே வித்தியாசமாக இருக்காது. ஏன்னா ஆதி மருத்துவர் சிவா. இந்த தமிழ் சமூக வரலாற்றில் முதல்ல இந்த மருத்துவத்தை பார்த்ததே நாங்கள் தான். இந்த தமிழ் சமூகத்தை மருத்துவத்தின் மூலமாக மிகப்பெரிய ஆளுமைகளை உருவாக்க பலம் பொருந்திய மக்களாக இந்த தமிழ் சமூகத்திற்கு கொடுத்த முதல் குடி, மூத்த குடி, தமிழ் குடி. பெரிய மருத்துவ சமூகமாக இருந்ததா நீங்கள் கோடிட்டு. ஆமாம். அந்த மருத்துவ சங்கத்துக்கு உண்டான ஒரு அங்கீகாரம் அந்த பெயர் இன்னைக்கு இருக்கிறதா? முடித்திருக்கு நலச்சங்கம் இந்த பேர் ஏன் இந்த நிலைக்கு வந்திருக்குது? நீங்கள் யார் உண்மையிலே? உங்களுக்கான அந்த பழைய இடம் எப்படியாக இருந்தது? இந்த மருத்துவர் சமூகமானது இது முடிதிருத்தும் தொழிலை சார்ந்தவர்கள் அல்ல, இவர்கள் பாரம்பரிய மருத்துவர்கள். அது மாத்திரம் அல்ல, இவர்கள் மன்னர் காலத்திலே முதலமைச்சர்களாக மற்றும் சேனாதிபதியாக இருந்திருக்கின்றார் என்பதற்கு கல்வெட்டுக்கள் இருக்கின்றன. எதுவும் பொய்யான தகவலை நம்ம ஊடகத்தின் வாயிலாக பதிவு செய்யலை. அவ்வளவும் நம்மளுடைய வேதனைகளை தான் நம்ம உங்களிடம் நான் பதிவு செய்கிறேன். ஏன்னா இந்த மருத்துவர் சமூகம் மாண்புமிக்க சமூகமாக இருந்து இப்படி இன்னைக்கு இருக்கிறோமே என்பதை இந்த தமிழ் சமூக உறவுகள் அறிந்தால் தானே எங்களுடைய நிலைப்பாடு தெரியும். ஆனந்தம் பண்டிதர் இவர் தமிழ் சமூக வரலாற்றில் மறைக்க முடியாத ஒரு ஆளுமை. பனகல் அரசர், தியாகராஜ செட்டியார் மற்றும் நம்ம மறைமலை அடிகள் இவங்களாம் நோய்வாய்ப்படுகின்ற பொழுது அவர்களுக்கு ரண சிகிச்சை முதல் கொண்டு எல்லாத்தையும் தீர்த்து வைக்கிறார். அப்படிப்பட்ட வரலாறுகளை பார்க்கின்ற பொழுது இந்த மருத்துவர் சமூகத்தை எங்களுடைய தொழில் முடிதிருத்தும் தொழில் கிடையாது. எங்களுடைய பூர்வீக தொழில் மருத்துவம். சிரங்கின் மேல் இருந்த சிகை நீக்கி அறுவை சிகிச்சை செய்தவர்கள் நாங்கள் எல்லாம். அப்படி அறுவை சிகிச்சை செஞ்ச எங்களை நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய இதை போடணும்னு சொல்கிறீங்க, நடிகர் கமலஹாசனுக்கு ஒரு வீதிக்கு பேர் வைக்கணும்னு சொல்கிறீங்களே. இந்திய விடுதலைக்காக 29 முறையும் தன் குடும்பத்தையே அர்ப்பணித்த ஒரு மாவீரன் இன்றைக்கு ஊடகமே இல்லாத காலத்தில் நாடகத்தை ஊடகமாக்கினாரே, அவர் கடைசியாக தன் உயிர் போகுதுங்க சார். அன்னைக்கு சென்னை ராயல் அரங்கில் நாடகம். இந்தியா எப்படி விடுதலை பெற்றது என்பதே இந்த தமிழ் சமூகத்துக்கு தெரியாமல் ஓல்பட்டு எங்கே பயணிக்கிறேன்னே தெரியல மக்களுக்கு. சுதந்திரம் என்பது சும்மா கிடைக்குமா? சரி, தவற தொழிலாளராக எப்படி மாற்றப்பட்டாங்கன்னு நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கு. சரி, இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, மருத்துவம், இசை உள்ளிட்ட எல்லாமும் அறிந்து இருந்து நீங்கள் இன்னைக்கு சவர தொழிலாளர், அதே நேரத்தில் ஆந்திராவிலிருந்து வந்திருந்து அதே போல் ஒரு சமூகத்தை இருந்ததுன்னு சொல்லக்கூடிய அவங்க இசை வெள்ளாளர் அப்படின்னு மாற்றப்பட்டாங்க. சரி, எப்படி? காசை கொடுத்து ஓட்டு வாங்குபவன் பாவி, அந்த காசை வாங்கி கொண்டு ஓட்டு செலுத்துபவன் தேச துரோகி. நாம் வணங்குவதற்கு பல சாமிகள் உண்டு, ஆனால் வாழ்வதற்கு ஒரே ஒரு பூமிதான் உண்டு. காட்டு வளம், கனிம வளம், நீர்வளம், நிலவளம், மலை வளம், கடல் வளம், இவை அனைத்தையும் காக்க உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கு தந்து வலிமைப்படுத்துங்கள். நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களியுங்கள். நாளைய தலைமுறைக்கு வாழ்வழியுங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும். எங்கள் வெற்றி அதை சொல்லும். புரட்சி என்பது தலைகீழ் மாற்றம். மாற்றம் என்பது சொல்லல்ல, செயல். மாற்றத்தை விரும்புகிறவரா நீங்கள்? நாமே மாற்று, நாம் தமிழரே மாற்று. இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. வாக்களியுங்கள் மைக் சின்னத்தில். ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்புகளுக்கு வணக்கம். தமிழ்நாடு மருத்துவர் சமூக நலச்சங்கத்தினுடைய மாநில கொள்கை பரப்பு செயலாளர் ஆதி மருத்துவ சிவா அவர் தான் நம்ம இன்னைக்கு சந்திக்கிறோம். பேர்லேயே ஆதி மருத்துவ சிவம் அப்படின்னு வச்சிருக்கிற அவங்ககிட்ட என்ன அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது, நம்ம பேசுவோம். வணக்கம் தோழர். வணக்கம் சார். வணக்கம். அதில் உங்கள் பேரே வித்தியாசமாக இருக்காது. ஏன்னா ஆதி மருத்துவர் சிவா. இந்த தமிழ் சமூக வரலாற்றில் முதல்ல இந்த மருத்துவத்தை பார்த்ததே நாங்கள் தான். இந்த தமிழ் சமூகத்தை மருத்துவத்தின் மூலமாக மிகப்பெரிய ஆளுமைகளை உருவாக்க பலம் பொருந்திய மக்களாக இந்த தமிழ் சமூகத்திற்கு கொடுத்த முதல் குடி, மூத்த குடி, தமிழ் குடியாருன்னா நாங்கள் தான். அதை அடையாளப்படுத்துகின்ற விதமாகவும் இந்த ஆதி மருத்துவத்திலிருந்து நாங்கள் விரட்டி அடிக்கப்பட்டோம். அந்த விரட்டி அடிக்கப்பட்ட அந்த மருத்துவத்தை மீண்டும் கைகொள்ள வேண்டும். எங்களுடைய நிலைப்பாடு இன்றைய நிலையிலிருந்து மீளுவதற்காக எங்களுடைய வரலாற்று சிறப்புமிக்க எங்களுடைய நிகழ்வுகளை எல்லாம் இந்த தமிழ் சமூக உறவுகள் அறிவு வண்ணம் பதிவு செய்யணும். அதில் உங்களுடைய மீடியா எங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு முதற்கண் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம். இப்போ இந்த ஒரு பெரிய மருத்துவ சமூகமாக இருந்ததா நீங்கள் இப்போ கோடிட்டு காட்டாமா? ஆனால் அந்த மருத்துவ சங்கத்துக்கு உண்டான ஒரு அங்கீகாரம் அந்த பெயர் இன்னைக்கு இருக்கிறதா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இந்த சமூகத்தார் முடித்திருத்தும் சமூகம், இது நலச்சங்கன்னு கூட நீங்கள் பேர் வச்சுருந்தீங்க அந்த கார்டில் நான் பார்த்தேன். முடித்திருத்த நலச்சங்கம் அப்படின்ற பேரில் ஏன் இந்த நிலைக்கு வந்திருக்குது? நீங்கள் யார் உண்மையிலே? உங்களுக்கான அந்த பழைய இடம் எப்படியாக இருந்தது? நாங்கள் இந்த தமிழ் சமூகத்தில் ஆதி மருத்துவர்களாக
தமிழ் குடிகள் சமூகம். தமிழ் குடி சமூகத்திற்கு மருத்துவராக இருந்தோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்களுடைய அந்த மருத்துவம் மருந்து அரைக்கக்கூடிய கழுவத்தையும் பாருங்க, சிவனுடைய உருவத்தையும் பாருங்களேன், ரெண்டுமே ஒரு சேர இருக்கும். மருந்து அரைக்க படைத்தல் தொழில் செய்கின்ற இறைவன் சிவனுடைய அருகாமையிலே அவருடைய திருக்கோயில்களிலே பார்த்தீங்கன்னா கல் மண்டபங்கள் அமைத்து அங்கே மருத்துவ சாலைகள் அமைக்கப்பட்டிருந்த திருக்கோயில்களில். அப்படி பார்க்கின்ற பொழுது இறைவன் சிவபெருமான் படைத்தாலும் காக்குகின்ற பணியை இந்த மருத்துவர் சமூகத்திற்கு இந்த மருத்துவ பழமையான இந்த குடிக்கு கொடுத்திருக்கார் என்பதை அடையாளப்படுத்துகிறோம். அந்த மருந்தை அவர் படைத்தாலும் சரி, இந்த மக்களுக்கு நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ மருத்துவனா இறைவனுக்கு சமமாக எங்களை இறைவன் அடியிலே பக்கத்திலே வச்சிருக்கிறார் என்பது தான் நிதர்சனமான உண்மை. அந்த அடிப்படையில் தொடர்ந்து நாங்கள் மருத்துவத்தை பார்த்துட்டு வரோம். மக்களுக்கு பல்வேறு தரப்பட்ட நோய்களுக்கு பச்சிலை மூலிகையின் மூலமாக மருத்துவம் பார்க்குறோம். மருத்துவம் பார்த்துட்டு வருகின்ற பொழுது அந்த காலகட்டங்களில் திறம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறாங்க. அப்பொழுது ராஜ மன்னராட்சி அந்த காலகட்டங்களில் இருக்கின்ற பொழுது போர் நடக்கிற இடங்களில் மற்ற இடங்களில் சண்டை நடக்கின்ற பொழுது எதிரி படைக்கு நம்மளுடைய மன்னர்கள் போகின்ற பொழுது அடிபடுகின்ற பொழுது அவர்களுக்கு ரண சிகிச்சை, அது இப்போ கூட பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ஒட்டு அறுவை சிகிச்சைலாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, பிளாஸ்டிக் சர்ஜரி. அப்போவே எங்களுடைய மருத்துவ பாரம்பரியத்தை எங்களோட முன்னோடிகள் செய்திருக்கின்றார்கள் என்பதற்கு பல சான்றுகளும் ஆதாரங்களும் இருக்கு. ஓகே, இப்போ இல்லை நீங்கள் ஏதாவது சொல்லிட்டு வரீங்க, கரெக்டு. இதுக்கு ஆதாரமான நூல்கள் நீங்கள் எப்படி இருந்தீங்கன்றதுக்கான ஏதாவது தகவல்கள் தரவுகள் இருக்கு சார். இருந்தால் அதை முழுது சொல்லுங்க, இந்த சமூகம் தெரியட்டும். இந்த மறைக்கப்பட்ட வரலாறு தான். ஏன்னா இப்போ நாங்கள் பார்க்கும் பொழுது ஆதி மருத்துவர் சவர தொழிலாளி ஆக்கப்பட்ட வரலாறு என்கிற ஒரு நூல் மூலமாக தான் முதல் ஆவணம் 2006 தான் எங்களுக்கு கிடைக்கப்பட்டது. தமிழ் சமூகத்தில் எங்களுடைய அடையாளத்தையும் மறைச்சிட்டாங்க. மறைத்த பிறகு எங்களுக்கு முதல்ல ஆதி மருத்துவர் சவர தொழிலாளி ஆக்கப்பட்ட வரலாறு நூல் மூலமாக நாங்கள் அடையாளப்படுத்த முன் வருகின்ற பொழுது ஆனந்தரை மட்டுமே நாங்கள் அடையாளப்படுத்துகிறோம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மங்கள சமூகத்தார் மாண்புமிகு வரலாறு என்ற ஒரு நூலை நந்தர் எழுதுகிறார். அந்த நந்தர் எழுதுகின்ற பொழுதுதான் பல்வேறான கல்வெட்டுக்கள் செப்பேடுகள் இதன் மூலமாக எல்லாத்தையும் ஆவணப்படுத்தி இருக்கிறார். அப்படி ஆவணப்படுத்துகின்ற பொழுது இந்த மருத்துவர் சமூகமானது இது முடிதிருத்தும் தொழிலை சார்ந்தவர்கள் அல்ல, இவர்கள் பாரம்பரிய மருத்துவர்கள். அது மாத்திரம் அல்ல, இவர்கள் மன்னர் காலத்திலே முதலமைச்சர்களாக மற்றும் சேனாதிபதியாக இருந்திருக்கின்றார் என்பதற்கு கல்வெட்டுக்கள் இருக்கின்றன. தமிழகம் முழுவதும் உள்ள சிவன் கோவில்களிலே கல்வெட்டுக்கள் நிரம்ப இருக்கின்றது. அதனுடைய ஆதாரபூர்வமான இதில் கொடுத்திருக்கின்றார் நந்தர், நாமக்கல் நந்தர் கொடுத்திருக்கின்றார். அப்படி அந்த கல்வெட்டுக்கள் மூலமாக ஆராயப்படுகின்ற பொழுது பல்லவ படைத்தளபதியாக இருந்த நம்முடைய பரஞ்சோதி முனிவர் திருச்செங்காட்டங்குடி அவருடைய பூர்வீகம். அவர் பூர்வீகத்தில் மருத்துவ குடியில் பிறந்தவர். மருத்துவத்தை பாரம்பரியமாக கொண்டு மக்களுக்கு மருத்துவ மன்னர் காலத்திலே பார்த்துட்டு வர்றார். அப்படி பார்க்கின்ற பொழுது அந்த பல்லவ நாட்டில் பெரும் நோய்க்கு அவதிப்பட்டு எல்லோருமே உடல் மெலிந்தும் நோய் நொடியிலும் இருக்கின்ற பொழுது பரஞ்சோதியார் எல்லா மக்களுக்கும் நோய் தீர்க்க மருத்துவம் பார்க்கும் பொழுது அந்த மன்னர் பார்க்குறாரு, இப்படிப்பட்ட ஒரு அரிய மருத்துவர். அது மட்டும் இல்லாமல் மன்னர் என்ன பண்ணுறாரு, இப்படிப்பட்ட மருத்துவரை நம்ம பக்கத்திலே வச்சுக்கணும்னு நினைக்கிறார். பல்லவ படைத்தளபதியை பல்லவர மன்னர் வச்சுக்கணும்னு நினைக்கும் பொழுது அவருக்கு கூட இருக்கின்ற பொழுது இவருடைய ஆற்றல் மிகு பார்க்கின்ற பொழுது இவர்கிட்ட எல்லா திறனும் இருக்குது, இவரை நம்ம நாட்டினுடைய படைத்தளபதியாக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பரஞ்சோதியை படைத்தளபதியாக வைக்கிறாரு. அந்த காலகட்டங்களில் மருத்துவம் ப்ளஸ் மிகப்பெரிய வீரனாகவும் பலம் பொருந்தியவர்களாகவும் மருத்துவர்கள் இருந்திருக்கின்றார்கள் என்பதற்கு இது ஒரு ஆதாரமான ஆணித்தரமான பதிவு. தமிழ் சமூக உறவுகள் அறியணும். ஏன்னா தமிழ் சமூக உறவுகள் கிராமப்புறங்களே இன்றைக்கு இந்த முடிதிருத்தும் தொழிலாளர்கள் மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்படி பார்க்கின்ற பார்வை மாற வேண்டும். இந்த பூர்வ குடிகள், முதல் குடி, மூத்த குடி, தமிழ் குடிக்கு உண்டான மரியாதையும் அந்தஸ்தும் சமூக நீதியும் கிடைக்கணும்னு தான் நம்ம இங்கே பேசுகிறோம். அந்த அடிப்படையில் இவர் மருத்துவத்தை பார்த்துட்டு அந்த மன்னரோட இணைந்து இருக்கின்ற பொழுது அந்த வடபகுதியில் 2ஆம் புலிகேசி பல்லவ நாட்டின் மீது படையெடுக்க போறான்ற தகவலை இவருக்கு தெரியுது. ஏன்னா இவர் இறைவன் சிவபெருமானுடைய சிறு துண்டு புரிந்து மக்கள் சேவை செய்யக்கூடிய ஒரு இறை சக்தியிலையும் மிகுதியானவர்கள் மருத்துவர்கள் என்பதற்கு இங்கே அடையாளப்படுத்துகிறோம். இறைவனுக்கு சமமாகவும் இறைவனுடைய சிந்தனையிலையும் சிவனண்டியார்களாகவும் சித்தர்களாகவும் இருந்தவர்கள் என்பதற்கு சான்று. அப்படி இவர்களுக்கு அந்த சிந்தனையிலே பல்லவ நாட்டின் மீது அந்த வடபகுதியில் இருக்கக்கூடிய வாதாபியிலிருந்து 2ஆம் புலிகேசி படையெடுத்து வரன உடனே மன்னர்கிட்ட போயிட்டு அனுமதி கேட்குறாரு. பல்லவ மன்னர்கிட்ட
நான் வந்து இப்போ நம்ம நாட்டின் மீது படையெடுக்க 2ஆம் புலிகேசி வர இருக்கின்றார். அதற்கு முன்னாடி சிங்கத்தை குகையிலே போய் சந்திக்கணும்னு சொல்லிட்டு பரஞ்சோதியார் நேரடியாக வாதாபிக்கு சென்று அங்கே படையெல்லாம் இழுத்துட்டு போய் போர் செய்து அந்த நாட்டையும் அழித்து அங்கே இருக்கக்கூடிய செல்வங்கள்லாம் கைப்பற்றி வந்தவங்க எல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. ஆனால் அவர் அங்கிருந்து வாதாபி கணபதி என்ற ஒரு கணபதியை தமிழகத்துக்கு கொண்டு வரார். அதன் பேரிலே ஒரு ராகம் கூட இருக்கின்றது. இப்போ நாங்கள் வந்து மருத்துவம் வாதாபின்னு சொல்லிட்டு ஒரு பாடலும் ராகம் இருக்கிறது. அப்படி அது ராகம் இருக்கின்றது. அது மட்டுமல்ல, அப்படிப்பட்ட படைத்தளபதியாக இவர் வந்து அங்கே நாட்டுக்கு வரார். பல்லவ நாட்டுக்கு வரும்பொழுது மன்னர்கிட்ட செய்தி வருது, வாதாபிக்கு போய் நம்ம பரஞ்சோதியார் வந்து வீழ்த்தி அங்கே இருந்த செல்வங்களையும் அங்கேருந்து வருகிற அந்த விஷயங்களை சொன்ன உடனே அங்கே மண்டபத்தில் வச்சு அவருக்கு பாராட்டு விழா நடத்துகின்ற பொழுது அங்கே இருக்கிறவங்களாம் கூடி இருக்கிறவங்க சொல்கிறாங்க, இவர் மிகப்பெரிய பலம் பொருந்தியவர், இவரை அழிக்க யாராலும் முடியாது, இவருக்கு நிகர் இவர் இறைவனுடைய அவதாரமாக நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொன்ன உடனே அப்படிப்பட்டவர் நம்ம வந்து போருக்கு அனுப்பி இருக்கிறோமேன்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு வருத்தத்தை பதிவு செய்து வணங்குறாரு. வணங்கிட்டு நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ அப்படி வாழணும், நீங்கள் இருக்கக்கூடிய திருச்செங்காட்டக்குடிக்கே சென்று நீங்கள் சிவனுடைய அடியார்களுக்கு தொண்டு செய்து மக்களுக்கு மருத்துவம் பார்த்து நீங்கள் இருக்கணும், உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் செய்யணும்னு சொல்லிட்டு பல்லவ மன்னன் சொல்கிறார். இது ஒரு மிகப்பெரிய ஒரு பதிவாக இங்கே நான் பதிவு செய்கிறேன். அதனோட கூட பார்த்துக்கிறீங்களா, ஆனால் அடுத்த கட்டமாக பார்த்துருக்கீங்கன்னா இப்போ நம்ம காங்கே கொங்கு நாடு இருக்கு இல்லைங்களா, கொங்கு நாட்டு காந்தபுரத்தினுடைய மன்னருடைய மகளுக்கு பிரசவ வலி வந்துடுச்சு. அப்படி பிரசவ வலி வருகின்ற பொழுது ஏன் இதை பதிவு பண்ணுறேன்னா, இப்போதான் வந்து அறுவை சிகிச்சை வந்திருக்குது. இன்னைக்கு அலோபதி வந்து இந்தியாவுக்குள்ளே வருகின்ற பொழுது அறுவை சிகிச்சை வந்துருக்குது. அன்னைக்கே அறுவை சிகிச்சையில் முதன்மை பெற்றவர்களாக இந்த ஆதியில் மருத்துவச்சிகள் இருந்திருக்கின்றா என்பதை நம்ம இந்த தமிழ் சமூகர்களுக்கு சொன்னால் தானே எங்கள் மீது இருக்கக்கூடிய இழிவு மறையும் என்பதற்காகவே இந்த தருணத்தில் உங்களிடம் இந்த பதிவை நான் கொடுக்குறேன். அப்படிப்பட்ட கொங்கு நாட்டு காந்தபுரத்தினுடைய மன்னருடைய மகள் பிரசவ வலியால் துடிக்கிறாங்க. அப்போ வந்து அங்கே இருக்கக்கூடிய அரண்மனை மருத்துவர்களை அணுகி இந்த நிலையை பாருங்கன்ன உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, இது வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான பொசிஷனில் இருக்குது, இதை வந்து தலை திரும்பிடுச்சுன்னா நார்மல் சுகப்பிரசவம் வராது. அப்படின்னா என்ன செய்யலான்னு பார்த்தா யாருமே கொடி சுத்திடுச்சு. அப்போ தலையும் திரும்பிடும். தலை திரும்பிட்டதுனால இதை வந்து சுகப்பிரசவம் ரெண்டுமே பிழைக்காதுன்னு சொல்லிட்ட உடனே அந்த மன்னருக்கு மிகப்பெரிய வேதனை அடைஞ்சு வருத்தத்தில் இருக்கும்பொழுது அங்கே வருது அங்கே வந்து என் குலம் மறுத்து வச்சு ஒருத்தவங்க வராங்க. என்ன சொல்கிறாங்க, இரு உயிரையும் நான் காப்பேன், நான் இப்பொழுதே அவர்களை அறுவை சிகிச்சை செய்து குழந்தையும் தாயும் சுகமாக்குவேன் என்று உறுதி கொண்டு அந்த உடலை கீறி வயிற்றை கீறி குழந்தையை வெளியெடுத்து தாயையும் செய்யும் சுகப்பிரசவம் செய்த மருத்துவ பாரம்பரியம் மிக்க மருத்துவச்சிகள் என்பது நான் இந்த தருணத்தில் இதற்கு உண்டான 7ஆம் நூற்றாண்டு கல்வெட்டுகள் இருக்கின்றன. எந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லி அது வந்து கொங்கு நாட்டினுடைய காந்தபுரத்தில் இதற்கு உண்டான இருக்குது. இது வந்து இப்பவும் பார்த்தீங்கன்னா மனமகிழ்ந்து மன்னர் அந்த சுகப்பிரசவம் பார்த்ததுனால அந்த மன்னர் என்ன பண்ணுறாரு, காங்கேய நாட்டில் மங்களப்பட்டி என்ற ஒரு ஊரையே தானமாக கொடுக்குறாரு அந்த மருத்துவச்சிக்கு. அது எங்கே இல்லை, காங்கேய நாட்டு வெள்ளக்கோயில் அருகே அங்கே தான் இந்த இருக்குது. இந்த செய்தி வந்து 7ஆம் நூற்றாண்டில் சாதனைகள் இருந்திருக்குது. இந்த செய்தி நான் வெறுமனமே சொல்லலை, கார்மேக கவிஞர் கொங்கு மண்டல சதகம் என்ற அந்த நூலின் வாயிலாக பாடல் வரிகள் இருக்கின்றது. இன்றைக்கு கூட கொங்கு மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மருத்துவர் என்று சொல்லக்கூடியவருடைய பாட்டு பாடிய மாங்கல்யத்தை தொட்டு கொடுத்தால்தான் தாலியை கட்டுவாங்க. இன்றளவும் இருக்கின்றது அந்த பாரம்பரியம். ஆனாலும் இதில் எப்படிப்பட்ட நிலையெல்லாம் இந்த சமூகம் வீழ்ந்தவருக்குன்றதையும் பிறகு பார்க்கணும். இந்த வரலாற்றுகளையும் பெருமைகளையும் நம்ம சொல்கிறோம். அதே போல் பார்த்தீங்கன்னா கோவைக்கோன் தீரன் சின்னமலையை நீங்கள் நினைவில் பார்த்துருப்பீங்க. வெள்ளைக்காரன் தமிழகம் முழுவதும் எல்லாத்தையும் வீழ்த்திட்டு கடைசியாக கேரள பகுதிக்கு போகணும்னா கோவையை கடந்து தான் போகணும். அப்போ கோவையை கடந்து போகும்பொழுது அங்கே தீரன் சின்னமலை என்ற ஒரு மாவீரன் இருக்கிறான். அவன் யாருக்கு கட்டுப்படாத ஒரு மாபெரும் வீரன், மாவீரன். அங்கே இருக்கின்ற பொழுது அங்கே வெள்ளைக்காரனில் ஓட விரட்டி அடிக்கக்கூடிய ஆற்றல் பெருந்தியவனா இருக்கிறான். ஆனால் அங்கே அவரோடு இருக்கக்கூடிய படைத்தளபதி சேனாதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா கருப்பன் சேர்வை. கருப்பன் சேர்வை என்பது மிகப்பெரிய பலம் பொருந்தியவன். அவன் வந்து இந்த கம்பு, இன்னைக்கு சிலம்பத்தில் எல்லாம் பட்டம் பெற்றாங்க, எல்லாம் பண்ண சிலம்பத்தை தன் கையுக்குள் அடக்கி வெள்ளையர்களை ஓட விரட்டி அவங்ககிட்ட என்ன ஆயுதம் இருக்குதெல்லாம் பார்க்கல. அன்றைக்கு இருந்த தமிழ் வீரம் எப்படி இருந்தது பாருங்க. வெள்ளைக்காரன் தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் மிகப்பெரிய ஆயுதங்கள், போர் வீரர்களும் அதிகமாக இருக்கிறாங்க. ஆனால் நம்மிடம் இருந்தது குறைவான படை இருந்தாலும் நெஞ்சுரம் இருக்கின்றது, வீரம் இருக்கின்றது,
தமிழ் வீரம் என்பதை பறைசாற்றுகின்ற விதத்திலே அந்த கருப்பன் சேர்வை தீரன் சின்னமலையோடு இணைந்து மெய்க்காப்பலனாகவும் படைத்தளபதியாகவும் இருந்து வெள்ளையர்களை ஓட ஓட விரட்டி அடிச்சா அது ஓடாநிலை கோட்டைன்னு விளங்கிச்சு. இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா அந்த கருப்பன் சேர்வையை யாரோ சமூக சாதி பேரை சொல்லி கொண்டாடி இருக்காங்க. சேர்வை என்பது பட்டம், கருப்பன் என்பது பெயர். அப்போ வந்து இந்த நூலுக்கு ஆதாரமா நம்ம வந்து குழந்தையினுடைய நூலை நம்ம ஆதாரப்படுத்தணும். இதில் எதுவும் பொய்யான தகவலை நம்ம வந்து ஊடகத்தின் வாயிலாக பதிவு செய்யலை. அவ்வளவும் நம்மளுடைய வேதனைகளை தான் நம்ம உங்களிடம் நான் பதிவு செய்கிறேன். ஏன்னா இந்த மருத்துவர் சமூகம் மாண்புமிக்க சமூகமாக இருந்து இப்படி இன்னைக்கு இருக்கிறோமே என்பதை இந்த தமிழ் சமூக உறவுகள் அறிந்தால் தானே எங்களுடைய நிலைப்பாடு தெரியும். தீரன் சின்னமலைன்னு புலவர் குழந்தை நூலில் இவர் யாருன்னா நாவிதன் குறிப்பிடுறார். அதற்கு உண்டான ஆதாரங்களை யாருனால ஆய்வு செய்யலாம், அதற்கான கருத்துக்கள் நம்ம எப்போ வேணாலும் எதிர்கொள்ள. கருப்பன் சேர்வை அதான் மருத்துவர் சமூகம், மருத்துவர் சாதியை சேர்ந்தவர் கருப்பன் சேர்வை. இப்படிப்பட்ட ஆளுமைகள்லாம் இருந்த இந்த தமிழ் சமூகத்தில் எங்களுடைய வரலாறை சுத்தமாக மறைச்சிட்டாங்க. அதை கொண்டாந்தவர் இன்னைக்கு நம்முடைய நந்தர் மங்கள சமூகத்தார் மாண்புமிகு வரலாறுல அது ஆவணப்பூர்வமாகவும் கல்வெட்டுக்கள் மூலமாகவும் அறியப்பட்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் அது மாத்திரமல்லாமல் மாறன்காவி மதுரகவி அவர் வந்து இந்த 12 ஆழ்வாரில் ஒருத்தவராகும். நம்ம மேலூருக்கு பக்கத்தில் அங்கே இருக்கிற கொடவரை கோயிலில் கல்வெட்டுக்களும் நரசிங்க பெருமாள் கோவிலையும் கட்டியிருக்கிறாரு. அதற்குண்டான ஆதாரங்களும் செப்பேடுகள் இருக்குது. அந்த கோவில் கும்பாபிஷேகம் முடியறதுக்குள்ள அவர் இறந்துட்டார். அதுக்கப்புறம் மாறன் ஏனன்னு அவருடைய தம்பி தான் அந்த கும்பாபிஷேகம் நடத்தினார். இப்படி பல்வேறு ஆதாரங்களும் ஆவணங்களும் இருந்தும் இந்த சமூகம் இன்றைக்கு இந்த நிலையில் இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அது மாத்திரமல்லாமல் இவர் வந்து இப்போ வரும்பொழுது ஆதி மருத்துவர் சவரத்தொழில் ஆக்கப்பட்ட வரலாறு என்ற ஒரு நூலை உங்ககிட்ட சொன்னேன் இல்லைங்களா, ஆனந்தம் பண்டிதர். இவர் வந்து தமிழ் சமூக வரலாற்றில் மறைக்க முடியாத ஒரு ஆளுமை. எப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ் சித்த மருத்துவமானது காலனி ஆட்சி காலத்திலே அழியும் நிலையில் இருந்தது. அப்படி ஏன் அழியும் நிலையில் இருந்துச்சுன்னா, வெள்ளக்காரன் பிரிட்டிஷ் இந்தியா காலனி ஆட்சி காலம் கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவுக்கு வருகின்ற பொழுது இங்கே பார்க்குறான், தமிழ்நாட்டில் யார் வந்து முதன்மையானவர்கள் பார்த்தா மருத்துவ குடி தான். எங்கே இருக்கிறான் முதன்மையான இடத்துல இருக்கிறான். மன்னர் ஆட்சி காலத்திலையும் சரி, எங்கே பார்த்தாலும் மருத்துவம் எல்லாம் மனிதன் வாழ முடியுமா? மருத்துவம் தான் மகத்தானது. உணவு, மருத்துவம், உடை. அப்போ நாட்டை ஆளுகின்றவர்களுக்கே கூட மருத்துவம் தான் முக்கியமானது. அந்த அளவில் மருத்துவத்தை பார்த்தா எளிமையாகவும் இலவசமாகவும் மருத்துவம் பார்த்தான். இவர் வந்து ராஜ வைத்தியர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் ராசயோகி கமலமலையினருக்கு மகனாக பிறந்தவர். தமிழ் தாத்தா ஊவேசாவிடம் பயின்றவர், தமிழ் பயின்றவர். தமிழ் தாத்தா ஊவேசாவே ஒரு பதிவை கொடுத்துருக்கிறார். என்னுடைய ஊர் தஞ்சை மாவட்டம் பகுதிகளில் அந்த காலகட்டங்களில் மருத்துவம் பார்ப்பதில் கை தேர்ந்தவர்களாக மருத்துவர் சமூகத்தை இருந்திருக்கன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கின்ற பட்சத்தில் அந்த மருத்துவத்தை மீட்டெடுப்பதற்காக ஆனந்தம் பண்டிதர் மருத்துவம் பார்க்கும்போது காலனி ஆட்சி காலத்தில் என்ன சொல்கிறாங்க, இது வந்து பொய்யான மருத்துவம், சித்த மருத்துவம் என்பது கிடையாது, அலோபதி தான் உங்களுக்கு உடனடியான மருத்துவம். என்னென்னா அலோபதி வந்து பணத்துக்கான மருத்துவம். அவன் வியாபார நோக்கத்தோட தான் நம்ம எல்லாம் உள்ளே வரான். கிழக்கிந்திய கம்பெனி உள்ளே வந்து அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த மருத்துவத்துக்கெல்லாம் என்ன பாட்டி வைத்தியம், சித்த மருத்துவம், ஆயுர்வேதிக் எல்லாத்தையும் கொண்டு வந்து நிறுத்துகின்ற பொழுது அலோபதி தான் முன்னிறுத்துறான். அலோபதியை முன்னிறுத்தும் பொழுது போதுமான மருத்துவமாக இல்லாத ஆயுர்வேதிக்கு சில மருத்துவங்களை உள்ள சேர்த்துக்கிட்டு யாரெல்லாம் ஏமாந்துருக்கிறான், யார் வந்து இருக்கான்னு பார்த்தாக்கா இவங்க எண்ணிக்கையில் குறைவாகவும் இவங்க மென்மையானவர்கள், அறிவு சார்ந்த மருத்துவர் சமூகம், அறிவில் மிகுதியானவர்கள். இவர்களை பார்க்குறான். இவர்கள் வந்து இலவசமாக மருத்துவம் கொடுத்துட்டா இந்த மக்கள் பயன்பெற்றுருவாங்க, அலோபதிக்கு வேலை கிடையாது, நம்ம பணத்தை ஈட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு தமிழ் மருத்துவத்தை பொய்ன்னு சொல்கிறாங்க. அப்போ தான் ஆனந்தர் என்ன பண்ணுறாரு, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் பண்டிதர், அயோத்திதாச பண்டிதர், ஆனந்த பண்டிதர் எல்லாருமே மருத்துவர்கள் தான். அதில் அழியும் நிலையில் இருக்கும் பொழுது மீட்டெடுக்க அரும்பாடுபட்டவர் ஆனந்த பண்டிதர். அப்படி அவர் கையில் எடுக்கும் பொழுது அப்போது இருந்த பனகல் அரசர் தியாகராஜ செட்டியார் எல்லாம் முறையிடுறார். முறையிடுகின்ற பொழுது அவர்கள் இதை காது கொடுத்து கேட்கல, அந்த நிலையிலும் கேட்காத பட்சத்தில் விடாமுயற்சி வெற்றியை தருன்ற மாதிரி விடாமுயற்சியாக போய் தொடர்ந்து அவங்கள்ட்ட வலியுறுத்தும் பொழுது நாடா அப்படின்னு சொல்லிட்டு சரி திரும்ப வந்து அவர்களே நோய்வாய்ப்படுறாங்க. பனகல் அரசர், தியாகராஜ செட்டியார் மற்றும் நம்ம மறைமலை அடிகள் இவங்களாம் நோய்வாய்ப்படுகின்ற பொழுது அவர்களுக்கு ரண சிகிச்சை முதல் கொண்டு எல்லாத்தையும் தீர்த்து வைக்கிறார். அப்படி வைக்கின்ற பொழுது அலோபதியால் முடியாத மருத்துவத்தை சித்த மருத்துவத்தில் முடியும். இது அனைத்து மருத்துவத்துக்கும் தாய் மருத்துவம் தமிழ் மருத்துவம் தாங்க என்றைக்குமே. அப்படிப்பட்ட மருத்துவத்தை இவர் செஞ்சுட்டாரு. செஞ்ச பிறகு திரும்பவும் அதற்கான மாநாடு நடத்துகிறார். 2 நாள் டெல்லி, ஆக்ராவிலையும் சென்னையில் இங்கே மருத்துவ கண்காட்சியெலாம் நடத்தி
இந்த மக்களுக்கு உண்டான மருத்துவம், சித்த மருத்துவம், இதுக்கு கலாசாலை அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரும் முயற்சி எடுக்கிறாரு. அதன் பிறகு இந்த சித்த மருத்துவத்தை வந்து இவர் நடத்தி வந்தார். 1954 டி நகரில் சித்த மருத்துவம் நடத்திட்டு வர்றாரு. அதுலேயே கலாசாலையும் தொடங்கி தலைமை ஆசிரியரும் பணியாற்றுறாரு. அது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு தமிழகம் முழுவதும் அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் இலவசமா சித்த மருத்துவம் பார்க்குறாங்க. ஆனா எப்போ வச்சிருக்காங்க? ஆமா, இலவசமா இப்போ பார்க்குறாங்க. அரசு இருக்குது, வருமானம் இருக்குது. அன்றைய காலகட்டங்களில் வருமானமே இல்லாதப்ப இலவசமா மருத்துவம் பார்த்தோம். எந்த பிரதிபலனும் இல்லாம மக்கள் நலனே முக்கியம் என்ற சிந்தனை மட்டும்தான் எங்கள் எண்ணத்தில் இருந்தது. இல்லைன்னா என்ன எவ்வளோ பெரிய செல்வந்தர்களாகவும் மிகப்பெரிய ஆளுமையாக இருந்திருப்போம். நாங்கள் என்ன நினைக்கிறோம், பாவத்தையும் இந்த சமூகத்தில் மக்கள் நல்லா வாழணும் தான் நாங்கள் நினைச்சோம் அன்றைய காலகட்டங்களில். அதனால தான் இன்றைக்கி இந்த நிலையில் நாங்கள் இருந்துகிட்டு இருக்கோம் இல்லைங்களா. அதனால் ஆனந்தம் பண்டிதர் அப்படி பண்ணுகின்ற பொழுது அது மாத்திரமல்லாமல் இந்த முதல்ல திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் சித்த மருத்துவக் கல்லூரியை உருவாக்குவதற்கும் அதனுடைய வேந்தராகவும் பணியாற்றியவர் ஆனந்தம் பண்டிதர். அந்த வரலாறை மறைச்சிட்டாங்க. இப்போதான் அந்த வரலாறை பற்றி அவருடைய பதிவு இது வந்து திருமா வேலவன்ற ஒரு பதிவு கொடுத்துருக்காரு. அதற்கு முதல்ல கொடுத்தவர் ஆதி மருத்துவர் சவரத்தருக்கோ ரகுபதி கொடுத்துருக்காரு. அப்படிப்பட்ட வரலாறுகளை பார்க்கின்ற பொழுது இந்த மருத்துவர் சமூகத்தை வந்து எங்களுடைய தொழில் முடிதிருத்தும் தொழில் கிடையாது. எங்களுடைய பூர்வீக தொழில் மருத்துவம். சிரங்கின் மேல் இருந்த சிகை நீக்கி அறுவை சிகிச்சை செய்தவர்கள் நாங்கள் எல்லாம். அப்படி அறுவை சிகிச்சை செஞ்ச எங்களை, இந்த மருத்துவம் சித்த மருத்துவத்தை மீட்டெடுத்த எங்களை, சிகையை நீக்கிறது மட்டுமே அந்த இடத்துல கொண்டு வச்சுட்டாங்க. அப்படிதான். இப்ப பாத்தீங்கன்னா மருத்துவம் பார்க்கறது, நான் மருத்துவத்தையும் மீட்டி கொடுத்தோம், மக்களையும் பாதுகாத்து கொடுத்தோம். கடைசியில இந்த அதிகார வரம்புக்குள்ள இருக்கிறவங்க தங்களை முதன்மைப்படுத்தி கொண்டும் பெரும்பான்மை அங்கம் வகிக்கின்ற எவராக இருந்தாலும் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பவரை பிடுங்கன்னு சொல்லிட்டு எங்ககிட்ட இருந்து பிடுங்கிக்கிட்டாங்க. எப்பொழுதெல்லாம் ஒரு தொழில் மேன்மை புரிந்த தொழிலாக, வருமானம் பெருகுகின்ற தொழிலாக வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் இழிவுகள் முறியடிக்கப்பட்டு அந்த தொழிலை கைப்பற்றணும்னு நினைக்கிது அதிகார வர்க்கங்கள். அப்படிப்பட்ட சூழல்ல எங்களை அதிலிருந்து விரட்டி அடிக்கின்ற பொழுது சித்த மருத்துவத்தை வந்து அப்புறம் அலோபதி உள்ள போக இது சுருங்கிடுச்சு சித்த மருத்துவம். ஏன்னா மக்களுக்கு வந்து உடனடியாக ரிலீஃப் கிடைக்கல. அவசர கதியில் தானே இந்த உலகம் இருக்கின்றது. இப்போ வந்த உடனே முடியணும்னு நினைக்கிறாங்க. முடிவெட்டுக்கு செலவு கிடைக்காதா கூட என்ன முடியுமா முடியாதா அப்படின்னு கேட்பாங்க. உடனே பண்ணனா எப்படி பண்ண முடியும்? எப்படி மென்மையான வேலை அந்த வேலை, அதை உடனே பண்ண நினைக்கும். அப்படிதான் அலோபதியை விரும்பி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் சமூகத்தில் மருத்துவர் சமூக மக்களை வஞ்சித்ததுனால இந்த தமிழ் சமூகமே இன்னைக்கு எப்படி இருக்கு, நோய்வாய்ப்பட்டு கிடக்குது. இந்த நாடே மருத்துவமனையா இருக்கு, வீடே மருந்து கடையா இருக்கு. யார் வீட்லயாவது போய் பாருங்க, அவங்களுடைய கபோர்ட்லாம் பார்த்தீங்கன்னா மருந்து தான் இருக்கு. ஏன் அது? நாங்கெல்லாம் வஞ்சிக்கப்பட்டு இந்த கீழ்நிலை தள்ளப்பட்டோம். நாங்கள் மக்களுக்காக வாழ்ந்தவர். அப்போ எங்களை வஞ்சிக்கலாமா? சரி, இதுக்குள்ள இந்த அரசியல் வரும். ஏன் அப்படி மாற்றப்பட்ட எந்த காலகட்டத்தில் யார்? அதுக்குள்ள ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் பதிவு பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நாங்கள் இசை வல்லுநர்களாகவும் சிவ கோவில்களில் பாடகர்களாகவும் இன்றளவும் இந்த பகுதிகளில் எல்லா துறையிலும் பன்முக திறமை கொண்டவர்களாக மருத்துவர்கள் இருந்திருக்கிறோம். இசையிலிருந்து பாடல்ல இருந்து எல்லா துறைகளும் கோயில்கள்ல இசை இருக்குது. முன்னுரிமை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எங்க கொடுத்துருக்காங்கன்னா இன்னைக்கு எல்லா கோயிலும் பாத்தீங்கன்னா கரண்ட்ல அடிக்கிற மூலத்தை வச்சிருக்காங்க. இறைவனை உறங்க வைக்கிறதுல இருந்து எழுப்புற வரைக்கும் இசை இருக்கு. அதற்காகவே இசையை நாங்க உருவாக்கி இறைவனை ஆராதிக்கிறோம். இன்னைக்கு அரசு என்ன பண்ணுது? வஞ்சிக்கின்றது. அதுலயும் கூட நான் சொல்லுவேன், எந்த அரசாக இருக்கட்டும், அது ஆண்ட அரசாக இருக்கட்டும் இல்லை ஆண்டு கொண்டு இருக்கின்ற அரசாக இருக்கட்டும், அப்போ திருக்கோயில்களில் ஒரு அந்த வேலையை செஞ்சு தான் அவன் சாப்பிடணுன்ற நிலையில் நீங்கள் வந்து அந்த மூலத்தை மாற்றிட்டு இன்னைக்கு கரண்ட்டில் வச்சுருக்கிறீங்க. அது நியாயமானதா? அப்போ அந்த பூர்வ குடியினுடைய வாழ்வாதாரத்தை அழிச்சிட்டு இந்த மண்ணுக்கு இன்னும் சமூக நீதி கொடுக்க போகிறீங்களா? அப்போ இந்த பூர்வ குடிகள் இந்த மண்ணின் மைந்தர்களுடைய வாழ்வாதாரத்தை அழிச்சிட்டு கார்பரேட்டுகளுக்கு இருக்க போகிறீங்களா? என்ன சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி அழிக்கப்பட்ட சமூகமாக தான் இன்றளவுக்கு அந்த இசையும் அழிச்சிட்டீங்க, அந்த மருத்துவத்தையும் அழிச்சு எங்கிட்ட இருந்து பிடுங்கிட்டீங்க, இப்போ இதையும் பிடுங்கிட்டீங்க, இன்னொன்னுக்கு குறி வச்சுட்டு இருக்காங்க. அது நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, இப்போ வந்து இந்திய விடுதலை சாதாரணமாக கிடைச்சிடல. இந்திய விடுதலை என்பது சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு மிகப்பெரிய வேள்வி. அந்த வேள்வியில் மருத்துவர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் 100க்கும் மேற்பட்டவர்கள் அதில் பங்கு பெற்றிருக்கிறாங்க. அதில் 29 முறை சிறை சென்று தன் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் அர்ப்பணித்த மாவீரன் புரட்சியாளர் தென்னாட்டு சுபாஷ் விஸ்வநாத தாஸ். எப்படின்னு கேளுங்க. நாடகத்தின் வாயிலாக இந்த மக்களை வந்து போராடவான உடனே வந்துட மாட்டான். இன்றைக்கு ஊடகங்கள் இருக்கு. அன்றைய காலகட்டத்தில் ஊடகங்கள் நாடகம் தான். அந்த நாடகத்தின் மூலமாக மக்களை விழிப்பு பெற செய்து
இந்த மக்களை போராட்ட கலனுக்கு தூண்ட வைத்த மாவீரன் ஐயா விஸ்வநாததாஸ். 29 முறை யாருன்னா இந்த தேசியத்துக்காக போயிருப்பாங்களான்னு என்னால் நம்ப முடியாது, சொல்லவும் முடியல. என்னட்டு அந்த ஆதாரபூர்வமான இருக்கு. தன்னுடைய இறுதி காலம் வரை போராடி இருக்கார். அப்படிப்பட்ட மாவீரனுக்கு இப்ப திருமங்கலத்துல நாங்க போராடி 1998 திருமங்கலத்துல அவர் வீடு ஏலம் போக இருந்த வீட்டை மீட்டு நினைவாலயமா அமைக்க சொன்னா அன்றைய அரசு அதை நினைவாலயம் அமைச்சு அவருக்கு ஒரு திருவுருள சிலையை வச்சிருக்கு. ஆனா அதை அடையாளப்படுத்திச்சா? அப்ப இந்த நாடகத்தின் மூலமா பண்ணாரே. இப்போ இங்க கொடுங்கோலன் நீலன்னு ஒருத்தர் இருந்தான். வட மாநிலங்கள்ல இந்த இந்திய மக்களை காக்கா குருவி சுட்டா மாதிரி சுட்டுட்டான். அப்ப வெள்ளை அதிகாரி என்ன பண்ணுவாங்கன்னா, யார் அதிகமா இந்தியாவில் நிறைய இந்த மாதிரி சுட்டு வீழ்த்தனா அவனுக்கு பாராட்டு சான்று, அவனுக்கு சிலை வைக்கிறது. ஒன்னாந்து சென்னையில சிலையை வச்சுட்டாங்க. இங்க சிலையை வச்சு அதை அகற்றுவதற்காக மக்களை விழிப்பு பெற செய்ய கொடுங்கோலன் நீலனுக்கு சிலை வைத்ததை எதிர்த்து இவர் நம்ம விஸ்வநாதாஸ் பாடல் மூலமா மக்களை விழிப்பு செய்து சுதந்திர கொக்கு பறக்குதடி பாப்பா என்ற பாடல் மூலம் மிக பிரபலமான அந்த பாடலை பாடி மக்களை விழிப்பு பெற செய்து ஒரு நாள் நாடகம் 6 மாதம் சிறை. தான் மட்டும் இல்ல, தன்னுடைய குடும்பத்தையே அர்ப்பணித்தார். அவருடைய மகன், அவருடைய சகோதரி மகன், இப்படி தன்னுடைய பொருள் அனைத்தையும் விற்று ஒரு நாள் நாடகம் 6 மாதம் சிறைன்னு கடலூர் சிறை, வேலூர் சிறை மாறி மாறி அனுபவிச்சாரு. ஒரு காலகட்டத்தில் வெள்ளைக்காரன் சொல்றான், நீ வெள்ளைக்கார அரசாங்கத்தை எதிர்த்து பாடல் இசைக்க மாட்டேன்னு நீ எழுதி கொடு, உனக்கு உன் வீட்டையும் உனக்கு மாதம் மாதம் ஊதியம் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இந்த செய்தி கடலூர் சிறையில் அவங்க பையனுக்கு வெள்ளைக்கார அரசாங்கம் சொல்லுது. உடனடியாக அப்பாவுக்கு ஒரு கடிதம் போடுறாரு. மகனே, செத்து மடிந்தாலும் சிறையிலே அடிமை வாழ்வு வேண்டாம் என்றார் விஸ்வநாதாஸ். எப்படிப்பட்ட ஒரு மாவீரன் இந்த மருத்துவர் சமூகத்தில் இருந்திருக்கிறான். அதையெல்லாம் இந்த மக்களுக்கு சொல்லலாம் தானே தெரியும் எங்களுடைய நிலைப்பாடு என்ன, இவர் யார் என்பதை அடையாளப்படுத்த. பாட புத்தகத்துல வச்சிருக்கணும், எங்க வைக்கல? பள்ளி பாட புத்தகத்துல இன்றைக்கு நம்ம கலைத்துறையை நான் தப்பா சொல்லல. நடிகர் திலக சிவாஜி கணேசனுடைய இதை போடணும்னு சொல்றீங்க, நடிகர் கமலஹாசனுக்கு ஒரு வீதிக்கு பேர் வைக்கணும்னு சொல்றீங்களே. இந்திய விடுதலைக்காக 29 முறையும் தன் குடும்பத்தையே அர்ப்பணித்த ஒரு மாவீரன் இன்றைக்கு ஊடகமே இல்லாத காலத்தில் நாடகத்தை ஊடகமாக்கினாரே. அவர் கடைசியா தன் உயிர் போகுதுங்க சார். அன்னைக்கு சென்னை ராயல் அரங்கில் நாடகம், வள்ளி திருமண நாடகம். அவருக்கு பெரும் பொருள் இழப்பு, உடல்நல குறைவு அப்படி இருந்தும் தன் உயிர் மூச்சு போனாலும் பரவாயில்ல, கடைசி வரைக்கும் என்னுடைய வேலையே இதுதான் சொல்லிட்டு ராயல் அரங்கில் வள்ளி திருமண நாடகம் முருகன் வேடத்துல மயில் மேல் அமர்ந்தபடி மாயா பிரபஞ்சத்திலேன்னு பாடிக்கிட்டு இருக்கிறாரு. தன்னுடைய உடல் பிரியுது, உடல் அறுது உயிர் பிரியுது. அப்படிப்பட்ட ஒரு மாவீரனுக்கு அவர் அந்த ராயல் அரங்கு வீதிக்காவது விஸ்வநாதாஸ் வீதின்னு வைக்கணும், அல்லது திருமங்கலத்தில் இருக்க பேருந்து நிலையத்துக்காவது விஸ்வநாதாஸ் பேரை வச்சிருக்கணும். 69 முறை சிறை சென்ற சுதந்திர வேண்டி மாறி நாடு முழுக்க அந்த சுதந்திரத்தையே பற்ற வைத்த அவர் பேர்ல ஒரு தேர்வு இல்ல, ஒரு நினைவு இல்ல, ஒரே ஒரு நினைவு இல்லை. அதுவும் அவர் இடத்த நாங்க போராடி சங்கத்தின் மூலமா போராடி மீட்டெடுத்து இன்னைக்கு அங்க வச்சிருக்கிறோம். அதற்கு அன்றைக்கு அந்த மாவட்ட ஆட்சியர் வருவாரு, அன்னைக்கு போயிடுவாரு. ஏன் இதை சொல்ல வரேன்னா, இந்தியா எப்படி விடுதலை பெற்றது என்பதே இந்த தமிழ் சமூகத்துக்கு தெரியாமல் லோல்பட்டு எங்க பயணிக்கிறேன்னே தெரியல மக்களுக்கு. சுதந்திரம் என்பது சும்மா கிடைக்குமா? எண்ணற்றவர்களுடைய தியாகம், அவருடைய உயிர், உடல், பொருள், ஆவி அனைத்தையும் அர்ப்பணித்த பிறகு இன்றைக்கு சாதி சமயங்களும் உயர் சாதிகளுக்கும் அதிகார வர்க்கங்களுக்கும் மட்டும்தான். அப்போ இது சமூக நீதியா அப்படின்றது தான் நம்முடைய கேள்வி. அது மட்டும் இல்லை, இன்னும் ஒரே ஒரு சுதந்திர போராட்ட தியாகியை சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்கு நான் வந்துடுறேன். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் அவதரித்த மாவீரன் கா. வைரப்பன். அவர் ஒரு சவர தொழிலாளியா இருக்கிறார், 24 வயது இளைஞன். அப்பொழுது உப்பு சத்தியாகிரகம் மிக பிரமாமா நடந்துட்டு இருக்குது. அதுக்கு ராஜாஜி தலைமையில் நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் நடக்குது உப்பு காய்ச்சறது. அப்போ தங்களுக்குள்ள ஒரு கட்டுப்பாடு, வெள்ளையர்களுக்கும் வெள்ளை அடிவருடைகளுக்கும் சவரம் செய்யக்கூடாது, முடிதிருத்தம் செய்யக்கூடாது என்பது தங்களுக்குள்ள ஒரு கட்டுப்பாடு. அப்படிப்பட்ட சூழலில் வைரப்பன் முடிதிருத்தம் படி செஞ்சுட்டு இருக்காரு. அப்போ அவர் நண்பர் வர, என்ன வயிறு நம்முடைய கோட்பாடு என்ன, நீங்க போய் ஒரு வெள்ளைய காவல் அதிகாரிக்கு முடிதிருத்தம் பண்ணி செஞ்சுட்டு இருக்கீங்கன்னொடனே அவர் என்ன பண்றாரு, நீங்க யாருங்க அப்படின்னோடனே, நான் பிரிட்டிஷ் காவல் அதிகாரி இருந்தார். பாதி சவரம் செஞ்சுட்டே இருந்தார், கத்தியை மடிச்சு வச்சுட்டார். என்னுடைய நாட்டிற்கும் என்னுடைய நாட்டின் சுதந்திரத்துக்கும் தடையாக இருக்கின்ற எவருக்குமே நான் பணி செய்ய முடியாதுடா சொல்லிட்டு முடிச்சுட்டாரு. நான் யார் தெரியுமா, வெள்ளைய காவல் அதிகாரி, நான் இந்த வழக்கை பிரிட்டிஷ் நீதிமன்றம் வரை கொண்டு செல்கிறேன்னு சொல்றேன், நீ எங்க வேணாலும் கொண்டு செல்லுன்னு சொல்லிட்டாரு. பிரிட்டிஷ் நீதிமன்றத்துக்கு போகுது. அங்க போன உடனே இவருக்கு காவல்துறை மூலமா பலமான கசையடி. அங்க நீதிமன்றத்துல வழக்கு போகும்பொழுது நீதிபதி கேட்கிறாரு, பகுதி சவரம் செய்யப்பட்ட இந்த காவல் அதிகாரிக்கு எஞ்சி இருக்கின்ற சவரத்தை செஞ்சு விடுங்க, உங்களை மனிதாபிமான அடிப்படையில விடுதலை செய்யறேன்னு சொல்றாரு. ஆனா
அந்த காலகட்டத்தில் வெள்ளைய அதிகாரிகள் வெள்ளைக்காரங்க ஆட்சி காலத்திலே நெஞ்சை நிமிர்த்தி மாவீரனாக என்னுடைய கத்தி பெட்டி இங்கே இருக்கின்றது, கத்தி இதில் இருக்கின்றது, பகுதி சவரம் செய்யப்பட்ட காவல் அதிகாரி அங்கே இருக்கின்றார், உங்களுக்கு மனிதாபிமானம் இருந்தால் நீங்கள் செய்து விடுங்கள், என்னால் செய்துவிட முடியாது என்று நெஞ்சுரத்தோடு பேசிய மாவீரன் கா. வைரப்பன். எப்படிப்பட்ட நெஞ்சுரம் இந்த மருத்துவர் சமூகத்துக்கு இருந்தது என்பது. அதன் பிறகு அவருக்கு 6 மாதம் கடுங்காவல் தண்டனை, அதை வேலூர் சிறை, திருச்சி சிறைன்னு மாறி மாறி அனுபவிச்சு 1997 இந்தியா சுதந்திரம் நாடு அன்னைக்கு ஆகஸ்ட் 15 அன்னைக்கு இறந்தாருன்னா அவருடைய அந்த தியாகமும் அவருடைய எண்ணமும் இந்த நாட்டின் மீது தேசப்பற்றும் எப்படி இருந்தது இந்த மருத்துவ சமூக மக்களுக்கு என்பதை இந்த தமிழ் சமூகம் புரிஞ்சிக்கணும். ஆளுகின்ற அரசாக இருந்தாலும் ஆண்ட அரசாலும் புரிந்து கொண்டு ஒரு முதல்வரை கூட எங்களை சந்திக்க முடியல சார். இப்படி இருந்து நீங்க ஏன் மாற்றப்பட்டீங்க? இந்த மாதிரி என்ன காலகட்டங்கள்ல யார் இதெல்லாம் செய்தது? எப்போதுலேருந்து மாறுறோம்? இது அதுதான் அந்த வெள்ளைக்காரத்தை தான் நாங்கள் அடையாளப்படுத்துகிறோம். ஏன் அடையாளப்படுத்துகிறோன்னா, நாங்கள் செஞ்சுட்டு வந்த மருத்துவத்தை கபலீகரம் செய்ய அந்த பிரிட்டிஷ் இந்தியா உருவாச்சு. படிப்படியாக அரசுகள் வருது. அதன் பிறகு சுதந்திரத்துக்கு பிறகு அரசு வருது. அரசு வருகின்ற பொழுது அலோபதி மருத்துவம் மிகுதி ஆயிடுச்சு. வெள்ளைக்காரன் காலத்திலே கூட நகர்ப்புறங்களில் மட்டும்தான் குறிப்பிட்ட இடங்களில் மருத்துவமனைகள் இருக்கும். கிராமப்புறங்கள்லாம் ஆதி மருத்துவர்களும் மருத்துவச்சிகளும் தான் மகப்பேறு மருத்துவம், குழந்தை மருத்துவம் எல்லாத்தையுமே மருத்துவச்சிகள் எங்கள் குல மருத்துவச்சிகள் இன்றளவும் பார்த்துட்டு தான் இருக்கும். அன்னைக்கு மட்டும் இல்லை, இன்றளவும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். எங்கள் கைப்படாத குழந்தைகள் எதுவுமே வளராது, யார் வீட்டு குழந்தையாக இருந்தாலும் சரி. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அப்போ படிப்படியாக என்ன ஆயிடுச்சு, இந்த தொழில் சித்த மருத்துவம் என்பது குறைவாக தான் மக்கள் விரும்ப ஆரம்பித்தாங்க. அலோபதிக்கு போனதுனாலையும் எங்களுக்கு வேறு வழி இல்லாமல் நாங்கள் என்ன பண்ணோம், அந்த சிகை நீக்கிற தொழிலை கையில் எடுத்து முடிதிருத்தும் தொழிலுக்கு அவங்களாலையும் தள்ளப்பட்டுட்டோம். தள்ளப்பட்ட அந்த தொழிலை கூட நீங்கள் எங்களை விட்டு வச்சாங்களா? இந்த தமிழ் சமூகமும் சரி, இது அதிகார வர்க்கங்களும் சரி, எங்களை விட்டுறாங்களா? இதில் அதையும் கபலீகரம் செய்ய இன்னைக்கு கார்பரேட் நிறுவனங்களும் போட்டி போட்டுக்கொண்டு அப்போ எங்களெல்லாம் அழிச்சிட்டு நீங்கள் என்ன பண்ண போகுது இந்த அரசும் இந்த மக்களும் நல்லா இணைச்சி பார்க்கணும். எல்லாமே ஒரு சமூகம் இழிவுகளை சுமந்து கிராமப்புறங்களில் பல்வேறு இன்னல்களுக்கு மத்தியில் கிராமத்தில் வேலை பார்த்துருந்தோம். சலூன் என்கின்ற ஒரு சமரச மையம் இது ஏற்றத்தாழ்வு நாங்கள் பார்க்கறது இல்லை. ஆனால் ஒரு சில மாவட்டங்களில் இருக்குது. அது யாரால இருக்குது? அதிகார வர்க்கத்தால் இருக்குது. அதுக்கு அரசு தான் முடிவெடுக்கணும். ஆனால் அரசு என்ன பண்ணுதுன்னு கேட்டால் வன்கொடுமை தடுப்பு சட்டத்துக்கு எங்களை கைது செய்யுது. நாங்கள் யாருக்கும் செய்ய மாட்டோம்னு சொல்லலை சார். சுடுகாட்டில் கூட விவாதம் இருக்குது சார். இப்போ ஒரு இறப்பு நிகழ்வு எங்களை கொண்டு போய் மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலில் வச்சுருக்காங்க. 116 சாதிகள். அதில் என்ன 1-2 சாதிகளாக இருக்குது. அதில் இருக்க பலம் பொருந்திய சமூகங்கள் இருக்குது. அதுலேயும் உங்களையும் மிகவும் பிற்படுத்த அது சமூக நீதிகளா? சமமானவருக்கு மத்தியில் சமம் இல்லாதவர்களை கொண்டு போய் வச்சு பார்க்கறது சமூக நீதிங்களா? அப்போ அதில் இருக்கிற சமூகம்லாம் பாருங்க, மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலில் 116 சாதி. 116 சாதியில் பெரும்பான்மை சமூகத்தார் வன்னியர், மறவர், கல்லவர், வேட்டுவ கவுண்டர், குறும்ப கவுண்டர், முதலியார், பண்ணையார் இப்படிப்பட்ட சமூகங்கள் மத்தியில் ஒரு மொத்தமாக எம்பிசி பட்டியல். ஆனால் இந்த சமூகம்லாம் உங்களை வேற மாதிரில ஒதுக்கி வைக்கிறாங்க. அங்கேயும் ஒதுக்கி வைக்கிறாங்க. பேருக்கு தான் சொல்லுவாங்க, ஊருக்கு உள்ள வச்சிருக்கிறோம் எங்களை, நானும் அவங்களும் ஒன்றா கிடையாது. என்ன சொல்கிறாங்க, அவங்க வீட்டில் பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் எங்களுடைய பங்களிப்பு தேவைப்படுது. சுடுகாட்டில் கூட பிரிவினைகள். அரியலூர் மாவட்டத்தில் அரசு கட்டி கொடுக்கின்ற அந்த இடத்துல கூட எரிக்கிறதுக்கு அனுமதி கிடையாது. யாருக்கு அனுமதி இல்லை? இதே மருத்துவ சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு அங்கேயும் கிடையாது. அப்படி ஒரு சம்பவம் நடந்தது. ஆனால் எல்லாரும் எம்பிசி தான். இது எப்படி சமூக நீதி ஆகும்? இது சமூக நீதி மண்ணு சொல்றோம். நம்ம எம்பிசிக்குள்ளே எல்லாம் சேர்ந்து இதை ஒரு அன்டச்சபிள் மாதிரி நடத்துறாங்க. ஓகே, தொடமாட்டேன், தீண்டாமை எல்லாம் கிடையாது. ஆனால் அந்த அங்கீகாரம் ஒதுக்கி வைக்கிறாங்க. இப்போ ஊர்ல ஒரு திருவிழா எல்லாருக்கும் ஒரே சான்றிதழ் தான் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகம். அதுல இப்போ எங்களை மருத்துவர் கொடுக்குறாங்க சாதி சான்றிதழ். கரெக்ட். ஆனா இடஒதுக்கீடு ஒன்னா தான் இருக்கிறாங்க. அப்ப அது இடஒதுக்கீடு நடத்துற விதம் வேறன்னு சொல்லுவாங்க. 1989 இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டது. 1980 கொடுத்து இத்தனை 35 ஆண்டுகள்ல இந்த மருத்துவர் சமூகம் மருத்துவர், நாவிதர், மங்களா, புரணபகாரி, வேலை கட்டளையிட்ட நாயர் என்று கெசட்ல வருது. இப்போ கெசட்ல வருகிற இந்த சமூகத்தில் எத்தனை பேர் IAS IPS ஆயிருக்கிறோம், எத்தனை பேர் குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 கடைநிலை ஊழியர்களாக இருக்கணும் எண்ணி பாருங்க. அது படிச்சா அவங்க படிச்சு இருந்தாங்கன்னா அந்த சமூகத்துக்கு மேலே வந்திருக்கலாம். அது அவங்க படிக்காம விட்டதுக்கான சூழ்நிலை அதை எடுத்துக்கலாம். அரசியல்ல ஒரு அதிகாரம் உங்களுக்கு வந்திருக்கணும் ஒரு இடத்துக்கு. அதுதான் எங்களுக்கு அரசியல் அதிகாரம் இந்த சமூகத்தில் ஏன் கொடுக்க மறுக்குது. காரணம் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஓட்டு வங்கி குறைவு, இவங்க ஊருக்கு 1-2 குடும்பமா இருக்கிறாங்க அப்படின்னு நின்றாங்க. ஆனா வெற்றியை தீர்மானிக்கிறது இந்த உதிரி வாக்குகள் தான். இப்போ ஒரு தொகுதிக்கு 10,000 வாக்குகள் குறைவில்லாம இருக்கிறோம், அதிகமா இருக்கும் தவிர குறைவில்லாம இருக்கிறோம். 10,000 வாக்குகள்ல ஒரு ஓட்டு அதிகமானாலும் வெற்றியை தீர்மானிக்குது.
அப்படிப்பட்ட சூழல்ல எங்களுக்கு அரசியல் அங்கீகாரமே இல்லாம இருக்கிறோம். எங்களுக்கு முதல்ல வந்து கட்சிகளிலும் பதவிகளிலும் அனைத்து கட்சியுமே நான் கேட்குறேன், எந்த கட்சியாக இருக்கட்டும், ஆனால் அனைத்து கட்சியில் இருக்கிற எல்லாருக்குமே நாங்கள் தான் அழகுபடுத்துகிறோம். இன்றைக்கு சூழலில் சொல்கிறோம், அழகுபடுத்துகிறோம், ஆராதிக்கிறோம், உங்களை மீசையை முறுக்கி விட சொல்கிறோம். அப்போ எங்களுக்கு உங்கள் கட்சியில் பதவி கொடுங்க. எல்லா கட்சியிலும் கேட்குறேன் நான், இந்த கட்சி மட்டும் ஏன் எங்களை ஒரு சார்பான கட்சிகளை நீங்கள் பதிவு பண்ணாதீங்க. எல்லா கட்சியும் எங்கள் கட்சி தான், எல்லாருக்கும் நாங்கள் தான் அழகுபடுத்துகிறோம். மருத்துவம் பார்த்தாலும் சமமாக தான், முடிதிருத்தம் படி செய்தாலும் சமமாக தான் பார்க்குறோம். அப்போ அனைத்து கட்சிகளும் பதவி கொடுங்க. அப்போ என்னைக்கு இப்போ மெஜாரிட்டிக்கு தான் நீங்கள் கொடுக்கணும்னா அப்போ சமூக நீதினு சொல்ல முடியாது இல்லையா? சுதந்திரத்துக்காக பாடுபட்டு இருக்கிறோம், மருத்துவத்துக்காக கொடுத்துருக்கிறோம். அன்றைக்கு ராஜ காலத்தில் மன்னர் ஆட்சி காலத்தில் எங்களை முதன்மைப்படுத்திருக்கிறான். ஏன் முதன்மைப்படுத்துறோம்னா அறிவு சார்ந்தவர்கள். அதுதான் இப்போவும் பல ஊர்களில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ராஜ வீதியில தான் இந்த மருத்துவ சமூகத்துக்கான தெருவெல்லாம் இருந்திருக்கு. நான் நிறைய பார்த்துருக்கிறேன். அது சம்மந்தமாக ஒரு தேடலில் இருக்கிறப்ப நான் தெரிஞ்சிருக்கிறேன். சரிங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புத்தகத்தில் நீங்கள் கொண்டு வந்திருக்க இந்த புத்தகத்தில் இது ஏற்கனவே படித்தது, இவர் வந்து ரகுபதி கொண்டு வந்து படிச்சிருக்காரு. சவர தொழிலாளராக எப்படி மாற்றப்பட்டாருன்னு நிறைய விஷயத்தில் சொல்லியிருக்குது. சரி. இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, மருத்துவம், இசை உள்ளிட்ட எல்லாமும் அறிந்து இருந்து நீங்கள் வந்து இன்றைக்கி சவர தொழிலாளி, அதே நேரத்தில் ஆந்திராவிலிருந்து வந்திருந்து அதே போல் ஒரு சமூகத்தை இருந்ததுன்னு சொல்லக்கூடிய அவங்க வந்து இசை வெள்ளாளர் அப்படின்னு மாற்றப்பட்டார்கள். சரி. எப்படி இது எடுத்துக்கிறது? இது எப்படி எடுத்துக்கிறதுன்னா, எங்களுடைய ஆளுமையும் அதிகாரமும் எங்ககிட்ட இல்லாதனால எங்களால் ஒரு இடத்துல அங்கே சட்டம் இயற்ற அண்ணல் அம்பேத்கர் என்ன சொல்கிறா தெரியுங்களா, ஒரு ஓட்டர்ஸாக மட்டும் இருந்தால் பத்தாது, அதிகாரம் வேணும். அண்ணல் அம்பேத்கர் அதுதான் சொல்கிறார். இடஒதுக்கீடு என்பது இந்த சமூகத்திலிருந்து ஒருத்தர் அதிகாரமிக்க அந்த இடத்துல இருந்து அரசியல் அதிகாரத்தில், அதுக்கு தான் நாங்கள் அரசியல் அதிகாரம் கேட்கறோம். அதுக்கு தான் அனைத்து பதவிகளையும் கேட்குறோம். ஒரு கட்சியில் கேட்கல சார், எல்லா கட்சியிலும் எல்லா கட்சியும் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா எங்களுக்கு வந்து இப்போ வந்து சட்டநாதன் குழு பரிந்துரை 1907 தமிழகம் முழுவதும் சட்டநாதன் பரிந்துரை. சட்டநாதன் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் பண்ணி அவங்க பண்ணும்பொழுது அவங்க ஒரு புள்ளி விவரம் கொடுக்குறாங்க. 1921 கொண்ட படி அதிகாரத்தை தான் அவங்க சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, மக்கள் தொகை அளவில் 1907 மக்கள் தொகை அளவு 4,20,349 பேர். யார்? மருத்துவர், நாவிதர், மங்களா அப்படின்னு சொல்லிட்டு சட்டநாதன் பரிந்துரைச்சிருக்காரு. அது எந்த பேசினா 21 தான் மக்கள் தொகை சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. அதன் பிறகு 31 ஒரு தடவை எடுத்தாங்க சார். அதன் பிறகு 31 to 41 2ஆம் உலகப் போர். அதற்கு பிறகு 51 கணக்கெடுக்கப்பட்டது. மக்கள் தொகை பொருளாதார கணக்கப்பட்டது எடுக்கப்பட்டது. சாதி என்ற காலத்தை எடுத்துட்டாங்க. அப்படி பார்த்தீர்களானால் இன்னைக்கு கிட்டத்தட்ட 1970 எடுக்கப்பட்டது, 71 அரசு கொடுத்து 72 ஏற்கப்பட்டது. அதில் கொடுத்த அந்த பரிந்துரைகளை கொடுத்திருந்தால் கூட எங்களுடைய சமூகம் முன்னேறி இருக்கும். அதுவே செய்யல. சட்டநாதன் குழு பரிந்துரையை அன்றைய ஆட்சியாளர்கள் தான் எடுக்க வைக்கிறாங்க. எடுத்ததை ஏற்றிருக்கிறாங்க. அதை நான் தகவல் பெறும் உரிமை சட்டத்தில் பதிவு பண்ணி வச்சிருக்கேன், வாங்கிட்டேன். இதை ஏற்கப்பட்ட ஆண்டு 1972 வாங்கிட்டீங்களே. அப்போ சட்டநாதன் என்ன சொல்றாருன்னா, இவங்க தமிழகம் முழுவதும் நாங்கள் சுற்றுப்பயணம் செய்தோம், இவங்க சார்பாளர்கள் தங்களை தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் சேர்க்கணும்னு எங்கிட்ட மனு கொடுத்தாங்க. நாங்கள் என்ன சொல்றோம்னு கேட்டிங்கன்னா, அண்டை மாநிலங்களில் இவர்களை தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் சேர்க்கலை, அதனால எங்களால் இவர்களை தாழ்த்தப்பட்ட பட்டியலில் சேர்க்க இயலாது. ஆனால் இவர்களுக்கு ஒரு பட்டியல். ஆமா, பட்டியல். அது வந்து ஆரம்பத்துல இருந்தே இப்படி சொல்லி சொல்லி மக்கள் பழகிட்டாங்கன்றதுல நானும் அதை சொல்லிட்டேன். அது தவறாக எடுத்துக்காதீங்க. அது வந்து பட்டியல். அப்போ அந்த பட்டியலில் சேர்க்க சொல்லி கொடுத்தது நாங்கள் ஏற்க முடியாது. இவர்களுக்கு என்று நாங்கள் ஒரு 5 பரிந்துரைக்க செய்தேன்னு சொல்லிட்டு சட்டநாதன் பரிந்துரைக்கிறார். இவர்களுக்கு சித்த மருத்துவ கல்லூரிகளில் முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும். பாரம்பரிய சித்த மருத்துவத்தை பார்த்ததுனால இவர்கள் இந்த மருத்துவத்துக்கு சொந்தக்காரன்றதை பரிந்துரை செய்திருக்காரு. 2வது, இவங்களுடைய பெண்கள் மகப்பேறு மருத்துவம், குழந்தை மருத்துவம் பார்த்ததுனால இவங்களுடைய பிள்ளைகளுக்கு செவிலியர், துணை செவிலியர் பணிகளில் முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த முடிதிருத்தும் தொழில் கருவிகளில் நல்ல தரமான கருவிகளை வாங்கி தரணும்னு சொல்லியிருக்காரு. நாதஸ்வர தவில் இசைகளில் வந்து அவருக்கு நல்ல கருவிகளை வாங்கி தரணும். அதே போல் நகர்ப்புறங்களில் முடிதிருத்த நிலையங்களுக்கு வங்கி கடன் கொடுக்கணும், கிராமப்புறங்கள் எவ்வளோ கொடுக்கணும் இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 பரிந்துரைகளை கொடுத்துருக்காரு. கூட்டுறவு சங்கம் சமூகத்துக்கு அரசியல் அங்கீகாரம், அடுத்து ஒரு அரசு துறையில் ஒரு அதிகாரம் மிக்க ஒரு இடத்த கொடுக்கணும். அவங்களுடைய வளர்ச்சிக்கான திட்டங்களையும் கொண்டு வந்து அந்த கமிஷன், சட்டநாத கமிஷன் இது வரைக்கும் நடைமுறைப்படுத்தல. என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? நடைமுறைப்படுத்தலைன்னா இப்போ வந்து நீங்க பெரும்பான்மையே இல்லாதனால அவங்க நினைக்கிறாங்க. அது மாதிரி பொதுமக்களும் அதான் நினைக்குது, ஆள்பவர்களும் அதான் நினைக்கிறாங்க. இவர்களால் நம்ம என்ன ஜெயிக்க போனாலும் நாங்கள் தான் ஜெயிக்க வைக்கிறோம், எங்களுடைய வாக்குகள் தான் அவருடைய வெற்றி பெற செய்யுது. எந்த கட்சி ஆகட்டும்,
எல்லா கட்சிக்கும் உதிரி வாக்குகள் தான் சார் வெற்றியை தீர்மானிக்குது. அதை புரிதல் இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, இப்போ கூட ஒரு படம் மண்டேலான ஒரு படம் எடுத்தாங்க, அதில் ஒரே ஓட்டு ஒரு முடிதிருத்த தொழிலாளி, அதை எங்களை இழிவுபடுத்துகிற மாதிரி இருந்து நாங்கள் போராட்டம்லாம் பண்ணோம். இருந்தாலும் அதில் பார்த்துங்க வாக்குக்கான முன்னுரிமையையும் அதை அடையாளப்படுத்திருக்கிறாங்க. அந்த வாக்குகளை வந்து நாங்கள் கொடுக்குற இந்த 10,000 வாக்குகளில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தொகுதிக்கு 10,000 வாக்குன்றது வெற்றியை தீர்மானிக்கிற வாக்கு தானே. அப்போ நீங்களே இப்போ பெரும்பான்மை ஆளுனா அப்போ நாங்கள் எங்கே பார்த்து எங்களுக்கு ஒரு விழுக்காடா நீங்கள் உங்களுடைய கணக்கு வச்சுங்க, அதுக்கு பங்கு கொடுங்க. அதான் ஒரு 5 பிள்ளை இருந்தாக்கா 5 பிள்ளைக்கு பங்கு பிரிச்சு கொடுங்க. பெரிய பிள்ளை கொஞ்சம் குண்டா இருக்கிறதுக்கு அவர் சேர்த்து கொடுக்காதீங்க. எங்களுடைய அளவுகளுக்கு எங்களுக்கு கொடுத்துருங்க சார், எங்களுடைய பங்களிப்பு கொடுங்க. நாங்கள் இந்த நாட்டுக்காக இவ்வளோ பாடுபட்டு இருக்கிறோம், இத்தனை பேர் சுதந்திரத்துக்காக பாடுபட்டோம், மருத்துவத்துக்காக பாடுபட்டு இருக்கிறோம். இன்றைக்கும் நாங்கள் ஒரு முதன்மை தமிழ் குடியா தான் நீங்க இருந்திருக்கீங்க. அதுல மாற்று கருத்து இல்ல. எப்படி வந்து இந்த நிலைக்கு கொண்டு வந்தாங்க இன்னைக்கு அப்படின்றது ஒரு காரணம் கேட்டிருந்தேன். ஆமா, உதாரணத்துக்கு இப்போ வந்து இருக்கக்கூடிய சவர தொழிலாளர்கள் ஆக்கப்பட்ட வரலாறுன்னு இருக்குது. சரி, நீங்க இப்படி இருக்கும்போது அவர்களுக்கு எப்படி இந்த இசை வெள்ளாளர்னு போச்சுன்னு கேட்டப்ப நீங்க இந்த அதிகாரம் எங்க கிட்ட அதிகாரம் இல்லை, அவங்க கிட்ட அதிகாரம் அதை எடுத்துக்கிட்டாங்க, அப்படி பேரை மாத்திக்கிட்டாங்க. இப்போ உங்களுக்கும் அவர்களுக்கு என்ன வித்தியாசம்? இப்போ வந்து அவர்களுக்கு வந்து பொதுவாக மருத்துவம் தெரியாது, அவங்களுக்கு மருத்துவம் தெரியாது, ப்ளஸ் வந்து நாங்கள் அவர்களை கணக்கிட்டு வச்சதில்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய சமூகம் மருத்துவர் அப்படின்னு தான் நாங்கள் பார்க்குறோம். அவர்களுக்கு போட்டியாகவோ இல்லை அவங்கள பெருசாகவும் எங்களை செய்வாங்க. மக்கள் அதை மாதிரி பார்க்குறாங்க. இசைன்றது இருக்கு. இந்த வடபகுதி ஃபுல்லாகவே இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா பத்மஸ்ரீ விருது விழுப்புரம் மாவட்டம் கொங்கம்பட்டியை சேர்ந்த கொங்கம்பட்டு முருகையன் ஒருத்தருக்கு பத்மஸ்ரீ விருது கொடுத்துருக்காங்க. தபிலிசையில் அரசு பள்ளி ஆசிரியராக இருக்கார், மருத்துவ சமுதாயத்தை சேர்ந்தவர். இன்றைக்கும் மிக பெரிய இசை மேதையெல்லாம் இருக்காங்க இந்த மருத்துவ சமுதாயத்தில். ஆமாம், அது இருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வடபகுதியில் பார்த்தீங்கன்னா நம்ம கற்பூரித்தாக அதுதான் இந்த சமூகத்துக்கு வர வேண்டிய அந்த பேர் இன்னைக்கு இங்கே இல்லை, அங்கே இருக்குது இசை வெள்ளாளர்னு அங்கே இருக்குது. அதான் எங்களுக்கு அதிகாரம் கொடுத்தீங்கன்னா எங்களுடைய தேவைகளை நாங்கள் சட்டமன்றத்தில் பேசுறதுக்கு எதுவாக இருக்கும். சட்டமன்றத்தில் போய் ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட நாங்கள் அழகுபடுத்தும். காலையில் கடைக்கு வருவார், மிடுக்கு செய்வார், நீங்கள் வந்துருங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவார். நாங்கள் போனால் எங்களுக்கு பார்க்க மாட்டார் அவர். அப்போ எங்களை பற்றி பேச எங்களில் ஒருவரால் மட்டும்தான் சார் முடியும். எங்களுடைய உரிமைகளை நாங்கள் இப்போ என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? எங்களுக்கு வந்து இப்போ என்னத்தான் கேட்டிங்கன்னா அரசியல் பிரதிநிதித்துவம் வேணும். சரிங்க. அது பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எம்பி பாராளுமன்றம் 39, சட்டமன்றம் பார்த்தீங்கன்னா 234, அது மாநகராட்சி 25, பேரூராட்சி 489, கிராம ஊராட்சிகள் 12,060, பேரூராட்சி ஒன்றியங்கள் என்று இவ்வளவு இருக்குது. இதில் இருக்கக்கூடிய பிரதிநிதித்துவத்தில் அனைத்திலும் எங்களுக்கு ஒரு விழுக்காடு கொடுக்கணும். அதுதானே சமூக நீதி மண். ஆனால் அம்பேத்கரும் தந்தை பெரியாரும் சமூக நீதிக்காக போராடியது உண்மைனா எங்களுடைய பங்கை கொடுத்துருங்கன்றாங்க. எங்களுக்கு உண்டான உரிமையும் பங்கு எங்களுக்கு கொடுங்க. இதை கேட்கறதுல எங்களுக்கு எந்த விதமான பயமோ பதட்டமோ கிடையாது. எங்களுக்கு உண்டான உரிமை கொடுக்கணும். இன்றைக்கு அத்தனையும் ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு. எங்கள் உரிமைகளும் எங்களுடைய வரலாறுகளும் இன்னைக்கு ஆவணப்படுத்தியிருக்கிறோம். அதை இந்த ஊடகத்தின் வாயிலா தமிழ் சமூகங்களுக்கு நான் பதிவு செஞ்சிருக்கிறேன். அதன் வாயிலா இன்னைக்கு பார்க்கின்ற அரசியல் கட்சிகளாகட்டும் அனைத்து கட்சிகளும் இந்த மருத்துவ சமூகத்துக்கு உண்டான பிரதிநிதித்துவத்தை கொடுக்கணும். சரி, இது வரைக்கும் நீங்க எந்த அரசியல் கட்சி தலைவர்களை பிரமுகர்களை சந்திச்சு இந்த கோரிக்கை கொடுத்துருக்கீங்க? ஒவ்வொரு முறையும் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் வரும்போது ஆட்சி மாற்றம் வரும். ஆட்சி மாற்றம் வருகின்ற பொழுது போவோம், மனுவை வாங்கிக்குவாங்க, செஞ்சு தரணும், அவ்வளோதானே தவிர அதுக்கு அடுத்து எந்த விதமான ரிப்ளே கிடையாது. தொடர் போராட்டங்கள் நடத்தியிருக்கிறோம். 10/10/2000 ஒரு மாநாடு நடத்தணும். பனகல் பூங்காவிலிருந்து பேரணி, வள்ளுவர் கோட்டத்திலே மாபெரும் மாநாடு. அன்றைக்கு எங்களுடைய கோரிக்கைகளை வைத்தியநாதன் மாநில பொதுச் செயலாளர் இருந்தது புட்டு வச்ச. கிராமப்புறங்களில் எங்களுடைய மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. கிராமப்புறங்களில் ஊருக்கு 1-2 குடும்பமாக இருக்கிறதுனால காலையில் பணி நிமிடம் தான் வெளியில் வந்து போனால் அங்கே இருக்கிற குடும்பத்தில் எஞ்சி இருக்கிறது தான் எண்ணிக்கையாக இருக்குது. ஆகையினால எங்களுக்கு பாதுகாப்பு குறித்து ஒரு சட்டம் இயற்றப்படணும்னு சொல்லி அப்போவே கேட்டிருந்தாய் 10/10/2000. ஆனால் இது நாள் வரைக்கும் எதுவும் அவங்க கவலைப்பட்டதில்லை. இன்றைக்கு விடுதலை பெற்று 75 ஆண்டுகளை கடந்திருக்கிறோம். சுதந்திர இந்தியா. சுதந்திரத்துக்கு முன்னாடி வெள்ளக்கார ஆட்சி காலத்தில் நாங்கள் போராடினோம். இன்னைக்கு எங்கள் உரிமை மீட்க எங்களால் முடியாத சூழலில் தள்ளப்பட்டிருக்கிறோம். அதுக்கு அதிகாரம் எங்ககிட்ட கிடையாது. நாங்கள் பேசுறத கூட இன்றைக்கு தான் முதல்ல பதிவு செய்கிறோம் உங்ககிட்ட. நாங்கள் கொடுத்த அந்த மனுக்களுடைய மீதான எந்த நடவடிக்கையும் இது வரைக்கும் கிடையாது. இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் நாங்கள் எங்கே போகணும்னு தெரியாத நிலையில் இருக்கோம். என்ன காரணம்? கார்பரேட் நிறுவனங்களுக்கு இதை அதிகாரத்தை கொடுக்குறாங்க முடிதிருத்தும் தொழிலுக்கு. அதை வந்து அவன் என்ன பண்ணுறான், கார்பரேட்காரன் பார்த்தா இந்திக்காரங்களை வட மாநிலத்தவரெல்லாம் கொண்டு வந்து இந்த முடி வெட்டுறதை மட்டும் 99 ரூபா, முடி சவரம் பண்ணுறத 49 ரூபா போடுறாங்களே. அந்த அழகுபடுத்துறதை கூட நாங்கள் தான் சார் செஞ்சோம். அரசவையில் அழகுபடுத்தணும். மருத்துவர்களாக இருந்து
மருத்துவத்தின் மூலமாக இந்த லிப்டிக்லாம் இப்போ வருது, எல்லாத்தையும் கண்டுபிடிச்சோம் நாங்கள் தான். மண்ணின் மைந்தர்கள். இன்னைக்கு வேதனையான பதிவு இது. தமிழ் சமூக உறவுகளுக்கு முன்னாடி நான் உங்கள் முன்னாடியும் இந்த ராவணான்றதே ஒரு தமிழுக்கு உரிய பேர் வச்சிங்களேன். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகளை இந்த வரலாறுகளை உங்களுக்கு முன்னே நான் பதிவு செய்கிறேன். அப்படிப்பட்ட அந்த கார்பரேட்டுகளுக்கு அங்கீகாரம் கொடுக்கறது அரசு தானே கொடுக்குது. அழகு நிலையங்களுக்கு நீங்கள் அங்கீகாரம் தரீங்க, பூர்வக்குடி முடிதிருத்தம் தொழிலாளிகளுக்கு இது இடையூறு வராத வண்ணம் நீங்கள் ஏன் கட்டுப்பாடு விதிக்கக்கூடாது? அவங்க அங்கீகாரம் டிஜிபியோ இவங்கள தான் அதிகாரம் கொடுக்கணும். அழகு தொழில்களில் நீ அதிகாரம் கொடுத்த பிறகு அங்கே மாநகர கட்சியில் அவங்க அனுமதி பெறுறாங்க. அப்போ வந்து முடிதிருத்தும் தொழிலையும் சவர தொழிலையும் போய் அவனை சாவடிச்சுட்டு நீ வேலை செய்யறதுக்கு நீ ஏன் அதிகாரம் தர? அப்போ இந்த பூர்வக்குடி அழிக்கலாமா? அப்போ இந்த அரசு சிந்திக்கணும். இப்போ இது போன்ற நிலையை மாற்ற வரக்கூடிய அரசு, எந்த அரசாக இருந்தாலும் எங்களை கூட்டு வச்சு போய் எங்கள் உரிமைகளை மீட்ட அரசு கவனம் செலுத்தணும். அதோட சட்டமன்றத்துக்கும் பாராளுமன்றத்துக்கும் எங்களில் ஒருவரை இந்த அனைத்து கட்சிகளும் இந்த இடத்துல இந்த பிரதிநிதித்துவம் எல்லா இடத்துலையும் கொடுத்து ஆகணுன்றது தான் நம்ம சொல்ல வரோம். சரி, அந்த சமூக நீதி மறுக்கப்படக்கூடாது அப்படின்றது என்னுடைய கருத்தை இங்கே வைக்கிறேன். இல்லை, இதுதான் இப்போ இந்த தேர்தல் நேரம் என்பதால இது வந்து ஏன் அந்த நேர்காணல் வந்தன்றது உங்கள்கிட்ட சொல்லியிருந்தோம். ஒரு பதிவில் நான் வந்து குறிப்பிட்டிருந்தேன். இந்த மாதிரி வந்து அந்த காலகட்டத்தில் வந்து இந்த கலைஞர் கருணாநிதி அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு என்ன விதமான துரோகம்லாம் செய்துக்கிட்டு இருந்தார் அப்படின்றப்ப அன்னை சத்தியவாணி முத்து அவருடைய ஒரு பதிவு அந்த சமூகத்தினுடைய பிரதிநிதித்துவமாக இருந்தவங்க. இவர் வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய வலியை உணர்ந்தவராக இருப்பார் கருணாநிதியை சொல்கிறாங்க. காரணம், நாங்கள்லாம் ஒன்றா தான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறப்ப அமட்டன் சமூகம் அப்படின்னு சொல்லிட்டு இவரை புறக்கணிப்பாங்க, வலிந்து பேசுவாங்க. அதனால் எனக்கு அந்த வலி இருக்குது, இப்படியானவர் ஒருத்தர் வரணும் அப்படின்றதுக்காக நான் ஓடி வேலை செய்தேன்னு ஒரு பதிவு. அந்த வார்த்தையை நாங்கள் பயன்படுத்தினேன். அது அந்த அன்னை சத்தியவாணி முத்து அந்த காலகட்டத்தில் சொன்ன வார்த்தை. அதை நான் பதிவு பண்ணதுக்காக லண்டனில் இருக்கக்கூடிய சகோதரர் பாஸ்கரன் அவர்கள் இதை சுட்டி காட்டி இப்படி பேசியிருக்கக்கூடாதுன்னாரு. உண்மையிலே நான் அதுக்காக வருத்தப்பட்டேன். நான் அதை பேசலை, அந்த காலகட்டத்தில் பேசப்பட்ட பேச்சு அன்னை சத்தியவாணி முத்து. இந்த சமூகம் வந்து மருத்துவர் சமூகம், இது எப்படிப்பட்டதெல்லாம் ஒரு வரலாறு இருக்கிறது என்று அவர் எடுக்க சொல்ல போய் தான் அது தேர்தலினுடைய ஒரு பகுதி தான் இது. தொடர்ச்சியாக நம்ம சந்திப்போம், பேசுவோம். அன்றைக்கி அந்த பதிவில் அன்னை சத்தியவாணி முத்து சொன்ன அந்த வார்த்தைக்கு நான் திரும்ப வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து இந்த மருத்துவ சமூகத்தினுடைய குறைகளை நம்ம ராவணாவில் பேசுவோம். நன்றி, வணக்கம். வணக்கம். அரசியல் வேண்டாம் என்று சொல்வது வானமே இல்லாத பூமியில் வாழப்போகிறேன் என்பதற்கு ஒப்பானது. மற்றவர்களின் தோள் மீது ஏறி நின்று தன்னை உயரமானவன் என்று காட்டுவதை விட தனித்து நின்று உண்மையான உயரத்தை காட்டுவதே மேலானது. புரட்சி என்பது தலைகீழ் மாற்றம். மாற்றம் என்பது சொல்லல்ல செயல். மாற்றத்தை விரும்புகிறவரா நீங்கள்? நாமே மாற்று, நாம் தமிழரே மாற்று. இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. எங்களுக்கு வாக்களியுங்கள், வருங்கால தலைமுறைக்கு வாழ்வழியுங்கள். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. வாக்களியுங்கள் மைக் சின்னத்தில்.